ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐன் ஆண்டனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். காரில் அந்த தாத்தாவையும் பாட்டியையும் ஏற்றிட்டு ட்ரிப் வந்துட்டாங்க. நம்ம சோழன் இங்கே எப்போயுமே வழக்கம் போல் சோழனுக்கு தனியாக ரூம் எடுப்பாங்க. ஆனால் இந்த தடவை நிலாவும் கூட சேர்ந்து வந்திருக்கிறதுனால 2 பேருக்கும் ஒரே ரூம் எடுத்துட்டாங்க. நிலாவும் பரவாயில்ல என் கூடயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி ஒன்றா தூங்குறது அப்படின்னு எக்ஸ்ட்ரா பெட் சொல்லியிருந்தாங்க. ஸோ சோழன் இதுக்கு முன்னாடியெல்லாம் டிரைவர் கூட வரும்போது டிரைவருக்கு தனியாக தான் ரூம் தருவாங்க. ஆனால் இந்த தடவை நீங்கள் இருக்கிறதுனால ஒன்றா ரூம் தந்திருக்காங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நிலாவுக்கு சோழன் நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டிரைவராக இருக்கிறது இவ்வளோ கஷ்டமா? அப்போ சோழன் இவ்வளோ கஷ்டப்படுறாரா? நம்ம அவரை அசால்ட்டாக திட்டிடுறோம், கோவப்படுறோம், பேசுகிறோம். ஆனால் சோழன் வண்டி ஓட்டினாலும் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரா? டிரைவருன்னா அவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்களா எல்லாருமே? அப்போது எங்கே போனாலையும் டிரைவருங்களுக்கு ஒரு மரியாதை இல்லையா? அவங்க நம்மளை எவ்வளோ சேஃபாக பத்திரமா கூட்டிகிட்டு வந்து பத்திரமா ஒப்படைக்கிறாங்க, திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடுறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு டிரைவருக்கு இவ்வளோதான் மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு சோழனை நினச்சி நிலா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி ஃபீல் பண்ண உடனே அவங்கள மாதிரியே மற்றவங்கள மாதிரியே நாமளும் சோழனை நடத்தக்கூடாது, டிரைவர் அப்படின்றதுனால தானே நம்மளையும் நிலா ஒதுக்கி வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசில் நினச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக உடனே ஃபோன் பண்ணி ரிசப்ஷனில் எக்ஸ்ட்ரா பெட்டு வேண்டாம், இதுவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிடுறாங்க. மேம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரூம் வேணும்னா, அதாவது எக்ஸ்ட்ரா பெட் வேணும்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம், இதே போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க மேடம், ஓகே. அவங்களும் கட் பண்ணிவிட்டு 2 பேர் இருந்துக்கிட்டு எதுக்கு எக்ஸ்ட்ரா பெட் கேட்டாங்க அப்படின்னு முதல்ல யோசிச்சுட்டு அமைதியை விட்டுடுறாங்க. அப்போ தான் சோழன் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஏங்க பெட்டை கேன்சல் பண்ணிட்டீங்க, அப்போது எல்லாரும் தனியாக ரூம் எடுத்து என்னை தங்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு எதுக்கு இப்போ பெட்டு கீழே படுத்து தூங்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லவும், பார்த்தீங்களா நீங்கள் இப்படி நினைக்குவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் பெட்டவே கேன்சல் பண்ணேன். பார்த்தீங்களா அதே மாதிரி தான் நினைக்கிறீங்க, நீங்கள் கீழெல்லாம் ஒன்றும் படுக்க வேண்டாம், இங்கே படுத்துக்கோங்க, அதான் இவ்வளோ பெரிய பெட் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க இதுலையா உங்களுக்கு ப்ரைவசி போயிடுங்க, பரவாயில்ல நான் கீழே கூட படுத்துக்கிறேன், இல்லை திரும்பவும் ஃபோன் பண்ணி பெட் கூட அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் நான் சொன்னால் கேட்பீங்களா மாட்டிங்களா? சொன்னால் கேளுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. சரி ஓகே சோழன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதாவது ஓகே நிலா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே பெட்டில் ஓரம் படுத்துக்கிறாங்க. சோழா முடியவே முடியாது, நடக்கவே நடக்காதுன்னு விஷயம்லாம் ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு வருது. அதே மாதிரி கூடிய சீக்கிரம் நிலாவே உன்னை லவ் பண்ணுறேன்னு சோழா அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சோழன் நினச்சிட்டே தூங்கிடுறாரு. அங்கே தாத்தா பாட்டியுமே பேசிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம நிலா இருந்துக்கிட்டு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. சோழனை பார்த்தா சோழன் தூங்கிட்டே இருக்காரு. அதுவும் அசந்து நல்லா டயர்டில் கவுந்து அடிச்சுக்கிட்டு தலகாணி கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. நிலா இதை பார்த்ததுமே என்ன சோழன் எந்திரிக்காமல் எப்படி தூங்குறாரு? வண்டி ஓட்டிட்டு வந்தாருல்ல, அவ்வளோ தூரம் டயர்டாக இருக்கும் போல இருக்குது. இன்னும் 2 நாள் இவர் இதே மாதிரி தான் வண்டி ஓட்டணும். பாவம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிரைவர்லாம், கை கால்லாம் எவ்வளோ வலிக்கும், ஸ்டேரிங்கை பிடிக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நிலா யோசிக்கவும் செய்கிறாங்க. ஆர்கிடெக்ட் ஆகி படித்து ஒரு நல்ல கம்பெனிக்கு வேலைக்கு போகிற மாதிரி தான் ஒரு டிரைவர்ன்ற ஒரு வேலையும் கூட. அவங்களும் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்காக வண்டி ஓட்டுறது அதுவும் ஒரு தொழில் தான். இப்படிப்பட்ட ஒரு தொழிலை நிறைய பேர் ஒரு சிலர் கேவலமாக நினைக்கிறாங்களே. டிரைவருன்றவங்க மோசமானவங்க கிடையாது, அவங்களும் கடவுளுக்கு சமன்றத ஜனங்க என்னைக்கு புரிஞ்சுக்க போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை பற்றி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சோழன் அப்படின்னு எந்திரிக்கிறாங்க. அப்போது வீட்டில் இருக்கிற மாதிரி அவங்க அண்ணன் எழுப்புறாங்கன்னு நினச்சிக்கிட்டு, ஆனால் ப்ளீஸ் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது டயர்டாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன்னு, எந்த சவரியும் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் சொல்கிறாரு. அப்போ தான் வீட்டில் இருக்கிற நினப்பா இவருக்கு சவாரிக்கு வந்திருக்கிற நினப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் எந்திரிங்க விடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்களா இருங்க ஒரு 5 நிமிஷம் அப்படின்னு. சோழன் நம்ம வெளியூருக்கு வந்திருக்கோம், நம்ம வீட்டில் இல்லை, எந்திரிங்க சோழன் அப்படின்னு சொன்னதும் சோழன் அப்போ தான் கண் விழிச்சு எந்திரிச்சு பார்த்துட்டு, சாரிங்க ஞாபகமே இல்லை, அந்த சவாரிக்கே போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா சவாரிக்கு உங்களோட சேர்ந்து கிளம்பி வந்துட்டேன்ல, அதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சோழன் சொல்கிறாங்க. சரி எழுந்திரிச்சிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாங்க, அந்தாட்ட பாட்டியும் தாத்தாவும் எந்திரிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டுருக்காரு. தாத்தாவும் பாட்டியும் ஆல்ரெடி எழுந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நிலாவோட ரூம்க்கு அது தட்டுறாங்க.
நிலாமே யாருன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. எங்கம்மா சோழன் எங்க குளிக்க போயிட்டானா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் சரிம்மா நாங்கள் ரெடி ஆகிட்டோம், நாங்கள் பக்கத்தில் வெயிட் பண்ணியிருக்கோம், காஃபி சொல்லியிருக்கோம், 2 ரூமுக்குமே சேர்த்தி தான் எங்களுக்கு காஃபி வந்ததும் நாங்கள் குடிச்சிட்டு ரெடியாக இருக்கோம், நீங்களும் சோழன் வந்ததும் காஃபி குடிச்சிட்டு ரெடியாக இருங்க, நம்ம வெளியில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா அப்படின்னு சொன்னதும் அவங்களும் வந்து சொல்லிவிட்டு சரி ரெடி ஆகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்கு போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலையுமே காஃபியுமே வந்துடுது. மேடம் காஃபி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வைங்க அப்படின்னு சொன்ன உடனே நிலா அங்கே வச்சுட்டு சொல்கிறாங்க. அப்போது சோழன் குளிக்க போயிட்டாரு. ஒரு ஆர்வத்தில் வேகமாக டவல் எடுத்துகிட்டு போக மறந்துட்டாரு தூக்க கலக்கத்தில். இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் இப்படியே இங்கே நின்றுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு நிலாவை கூப்பிட்டுலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் நிலா இருந்துக்கிட்டு சோழன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது, ஆல்ரெடி தாத்தாவும் பாட்டியும் வந்து சீக்கிரம் கிளம்ப சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு. என்ன சோழன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. டவலை மறந்துட்டு வந்துட்டேங்க, கொஞ்சம் டவல் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டவலை மறந்துட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா இப்போ சோழனுக்கு எப்படி டவல் கொடுக்குறதுன்னு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்போ தான் சரின்னு சொல்லிட்டு டவல் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி சோழனே குளிக்க போயிருந்தா அவரே டவல் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருப்பார். அவரே தூக்க கழகத்தில் டவலே எடுத்துகிட்டு போகல, அதில் ட்ரெஸ் எங்கே எடுத்துகிட்டு போயிருப்பார். அப்போது டவலை நிலா எட்டி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே சோழன் வந்து டவல் கட்டிக்கிட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியில் வராரு. ஸோ அப்படி வெளியில் வரும்போது சோழன் காஃபி ரெடி, சீக்கிரம் வாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாப்பிடலாம், காஃபி குடிக்கலாம், என்னது இது ட்ரெஸ் மாற்றாமே இப்படியே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிலா திரும்பி கூட நின்றுக்கிறாங்க. ஏங்க சாரிங்க ட்ரெஸ்ஸையும் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும், அதான் வந்துட்டிங்களா நீங்களே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. அப்போது சோழன் ட்ரெஸ் எடுக்க வரும்போது தான் காலில் அவருக்கு தண்ணியாக இருக்கவும் குளிச்சுட்டு வர ஈரமாக இருக்கவும் அது வந்து ஸ்லிப் ஆகிடுது அவருக்கு. சோழன் பார்த்து சோழன் என்ன ஆச்சு அப்படின்னு நிலா திரும்பவும் சோழனுடைய கால் வலிக்கு நிலா மேலே விழுந்துடுறாங்க. 2 பேரும் அப்படியே நிலா வந்து சோழனை பிடிக்க போனாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாங்க. அப்போ தான் ஒருத்தர் வந்து ரசிச்சிட்டு இருக்காங்க. சோழன் அதாவது எல்லாருக்குமே வந்து லேடிஸ் குளிச்சுட்டு வந்தால் தான் இந்த மாதிரி ஆகும். ஸோ ஜென்ட்ஸ் வந்து அவங்கள பிடிக்க போகும்போது இந்த மாதிரி ஸ்லிப்பாகி விழுந்து ஸோ லேடிஸை வந்து அவங்க வந்து ரசிப்பாங்க. ஆனால் வந்து இந்த டைம் வந்து ஆப்போசிட்டாக நடக்குது. சோழன் அப்படி விழுந்த உடனே நிலாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. சோழன் நினச்சி அப்படியே வந்து அவங்க முகத்தையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் சோழனுமே மெய் மறந்து நிலாவை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. சோழா இது ஒரு நல்ல வாய்ப்புடா அப்படின்ற மாதிரி. அப்போ தான் சோழன் எந்திரிங்க நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லவும், ஏங்க நானும் அவங்க மேலே படுத்திருக்கேன், நீங்கள் தாங்க ஏன் மேலே படுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அப்போ தான் நிலா ஓ சாரி சோழன் அப்படின்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. சாரிங்க ஈரமாக இருந்ததுனால வலிக்கிடுச்சு அப்படின்னு சொல்லவும் 5 நிமிஷங்க இதோ வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போய் உள்ளே போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அப்போ கூட நிலா சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. சாரிங்க நான் வேணும்னே உள்ளலையே, தண்ணி தாங்க வலிக்கி விட்டுருச்சு, இந்த மேட்டில் சரியாக கால் துடைக்கல போல இருக்குது அப்படின்னு. சரி வாங்க காஃபி ஆறுது அப்படின்னு உடனே காஃபி குடிச்சிட்டு சோழனுமே ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆகிட்டு பர்ஃப்யூம்லாம் போட்டுக்கிறாங்க. அந்த 4 முடிக்கு எவ்வளோ நேரம் கண்ணாடி முன்னாடி பார்த்து சீவி பர்ஃப்யூம்லாம் போகிறத பாரு, இங்கே அப்படியே அழகுராஜா, இவர் பெரிய அழகுராஜா, இவர் மேக்கப் பண்ணுறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதை பார்த்து சோழனை பார்த்து அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளேயே. ஏங்க என்னை பற்றி ஏதாச்சும் நினச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் இல்லையே இல்லை அப்படின்றாங்க. இல்லை என்னையே ஊற்று பார்த்துட்டு இருந்தீங்களே அதான் கேட்டேன், அவங்களே சோழனை எப்படி உனக்கு பிடிச்சிச்சு, அதாவது சோழன் நல்ல பையன், சோழன் அழகாக இருக்கான், அவனுக்கு என்ன குறைச்சல்னு சொல்லிட்டு வந்தாங்களே அதை நினச்சி பார்த்தீங்கன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்களாம் கற்பனை பண்ணிக்காம வாங்க, பாட்டியும் தாத்தாவும் ஆல்ரெடி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு காஃபியை குடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் போலமா தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது நேற்று நாம் வரும்போதெல்லாம் எங்களோட லவ் ஸ்டோரியை கேட்டீங்க, இன்றைக்கி தாத்தா பாட்டியோட லவ் ஸ்டோரி நீங்கள் கேட்குறீங்களா நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி உங்களுடைய லவ் ஸ்டோரியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சோழனே எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு நிலாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வயசில் இப்படி ஒரு லவ் ஸ்டோரியா அப்படின்னு. ஆமாங்க நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினச்சிட்டிங்க, லவ் அவ்வளோ லவ் தெரியுமா உங்களுக்கு, இவங்க கல்யாணமே லவ் மேரேஜ் தான், இப்போ வரைக்குமே இன்னுமே அவங்க லவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் தாத்தாவும் பாட்டியும் கூட பின்னாடி வைக்கப்பட்டுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டே வராங்க. அப்போது தாத்தா கூட சோழன்கிட்டையும் நிலாக்கிட்டையும் பேசிக்கிட்டே வராங்க. எங்களை மாதிரியே எங்களுடைய லவ் ஸ்டோரியை நீங்களும் யாருக்கிட்டையாச்சும் சொல்லணும், எங்கள்
வயசில் சொல்வீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நான் சொல்வேன் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. நிலா நீ சொல்வியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்கள மாதிரி ஆனாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருப்போம். நம்ம இதே மாதிரி யாருக்கு கூடயாச்சு வேறு காரில் போகும்போது நீங்கள் அந்த லவ் ஸ்டோரி சொல்வேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும், யார் கண்டா உங்களை மாதிரி சும்மா அடித்து விட வேண்டியது தான் வாய்க்கு வந்ததெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழனுக்கு புஸ்வானம் ஆயிடுது. என்னங்க அப்படின்னு சோழன் முதல்ல போய் சொல்கிறது, இந்த மாதிரி கேஷுவலாக பேசுகிறது, ரொம்ப லொடன்னு பேசுகிறது, இதெல்லாம் நிலாவுக்கு கடுப்பாக இருக்கும். ஆனால் இப்போது போக போக அதுவே வந்து நிலாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சோழனு கூட பழகின உடனே சட்டுன்னு சோழனோட கேரக்டரை நிலாவால் முதல்ல புரிஞ்சிக்க முடியாமல் இருந்துச்சு. இப்போது போக போக சோழன் செய்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நிலாவுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அவர் இந்த மாதிரி கேள்வியும் கிண்டலமா தப்பு பண்ணுறது இது எல்லாமே நிலாவும் பழகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சோழன் மேலே அவங்களுக்கு கோபம்லாம் எதுவுமே கிடையாது. அவர் பேசுகிற எல்லாத்தையுமே அவங்களும் அப்படியே அவங்களோட ஹேபிட்டாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. நிலாவுமே சோழன் மாதிரியே தான் நிலாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க கேஷுவலாக. இப்போது போய்கிட்டே இருக்கும்போது சோழன் வந்து நிலா கிட்ட பார்த்தீங்களாங்க, தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் அவங்களோட லவ் ஸ்டோரியை சொல்ல சொல்ல எவ்வளோ வெக்க வருது, இன்னமும் லவ்க்கு அறியாமல் அப்படியே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா பாட்டி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் இப்போ ஒரு சாங் போடவா, அதை கேட்டுக்கிட்டே ஜாலியாக கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாரு. சோழா வேண்டாம்ப்பா அப்படின்னு வெக்கப்படுறீங்க, பாட்டு வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து லவ் சாங் போடுறாங்க. 20ல் ஆரம்பித்தோம் இன்னமும் முடியலையே நம்மோட லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு அந்த பாட்டை போட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அப்படியே 4 பேருக்குமே ரொம்ப ஒரு வைபாக போயிட்டுருக்கு. ரொம்பவே சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு சாமியுமே கும்பிட்டுட்டு உட்காந்து இன்னமும் அந்த கோயிலுக்கு போயிட்டு கூட அந்த லவ் ஸ்டோரியை விடலை. சோழன் இருக்கான் பாரு, அவன் குறும்பு பையன், அத்தையா இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டு எங்களை கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் இதே மாதிரி எப்போவுமே எங்களை மாதிரி ஒன்றா சந்தோஷமாக இருக்கணும், 2 பேரும் எப்பயுமே பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு அவங்க கொடுத்த திருநீரை பாட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழனுக்கும் நிலாவுக்கும் வச்சு விட்டு அவங்க 2 பேரும் மனசார ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து குழந்தை குட்டிங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அவங்க குழந்தை குட்டிங்களோட இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு ஒரு யோசனை வருது. ஏங்க நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஐயாவுக்கும் தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் குழந்தை இல்லைங்களா? ஆமாம் உங்களுக்கு பசங்க எத்தனை பேருமா, அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கவும் அவங்களுடைய முகமே வாடி போயிடுது. நம்ம சோழனுக்கும் ஏங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆகிடுது. என்னாச்சு, நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேன்னா சாரி, நீங்கள் மட்டும் கோயிலுக்கு போகிறீங்களே உங்கள் பிள்ளைங்களாம் எங்கே இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நீங்கள் மட்டும் எங்களை குழந்தை குட்டியோடு நல்லா இருக்கணும்னு சொன்னீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்க எங்க, ஒரு வேளை வெளியூரில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்களா அப்படின்னு நிலா கேட்குறாங்க. எங்க ப்ளீஸுங்க இதை பற்றி அவங்கக்கிட்ட கேட்காதீங்க, அவங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லைங்க அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க சோழன் அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சாரிம்மா, சாரி தாத்தா, நான் தெரியாமல் கேட்டுட்டேன், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. பரவாயில்ல விடுமா அப்படின்னு, நான் தெரிஞ்சிருந்தா அப்படி கேட்டிருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்கம்மா நீங்கள் உட்காந்து பேசிட்டுருங்க, நாங்கள் அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் அங்கேருந்து எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் மைண்டு நான் நிலா கேட்டதுலேருந்து வெளியில் வரட்டும், ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் சோழன் எனக்கு தெரியாத சோழன், நான் தெரியாமல் கேட்டுட்டேன், பார்த்தீங்களா அவங்களுக்கு குழந்தை இல்லைனா கூட இன்னமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ வராமல் சண்டை வராமல் எப்படி 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு. ஏங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாத குறைய தீர்க்க தான் இப்படி அவங்க அப்பப்போ ட்ரிப் கிளம்பிடுவாங்க கோயில் கொள்ளன்னு சொல்லிட்டு, இன்னமும் கடவுள்கிட்ட அதுக்கு தான் அவங்க வேண்டிக்கிட்டு, வேண்டாத தெய்வம் இல்லை, கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து நம்பிக்கையை கைவிடாமல் ஒன்றா சேர்ந்து இதே மாதிரி நாங்கள் அடுத்தடுத்த முயற்சியை எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு தான் தாத்தா பற்றி 2 பேருமே இப்போ கோயிலுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இது வரைக்கும் குழந்தைங்களே இல்லைங்க. ஆனால் அவங்க அதை நினச்சி என் மேலே குறை இல்லை உன் மேலே குறை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படாமல் சண்டை போடாமல் இவ்வளோ நாள் வரைக்கும் அவங்களுக்கு அவங்களே குழந்தைன்ற பேரில் தாங்க அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. பார்த்தீங்களா, குழந்தையே இல்லைனா கூட எவ்வளோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கையே தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதாங்க லவ், உண்மையான லவ், காலம் வரைக்கும் இப்படி தாங்க இருக்கணும் அப்படின்னு எல்லாம் சோழன் சொல்லவும், உண்மையிலே தாத்தா பாட்டி ரொம்ப கிரேட் சோழன், நீங்கள் இவர் கூட காரில் வரத்துக்கு ரொம்பவே கொடுத்து வச்சுருக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால நீங்கள் அவருக்கு டிரைவராக வெளியில் எங்கேயாச்சும் போகும்போதோ வரும்போதோ அவங்களுக்கு பேச்சு துணைக்கு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு தான் உங்களை கூப்பிடுறாங்க போல இருக்குது, இப்போ தாங்க எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீலா சோழன் கிட்ட சொல்ல செய்கிறாங்க.
ஆமாங்க அப்படின்னு. சரி வாங்க நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. சரி நில்லுங்க நான் எடுக்கிறேன் அப்படின்னு. நான் தனியாக நீங்கள் தனியாக எப்போ சோழன் ஃபோட்டோ எடுத்து முடிக்கிறது, தாத்தா பாட்டி நமக்காக வெயிட் பண்ணுவாங்க, வாங்க சேர்ந்தே செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. சரி ஓகேங்க அப்படின்னு சொன்ன உடனே கூட நின்றுக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. செல்ஃபி எடுத்ததுக்கப்புறமா போகலாமா அப்படின்னு கிளம்பி வராங்க. தாத்தா பாட்டி உங்கள் ஃபோன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன் எதுக்கு சோழா அப்படின்னு கேட்குறாங்க. கொடுங்க அப்படின்னு கேட்கவும் தாத்தா பாட்டி மேலே கை போடுங்க ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழா வெக்கமாக வருதுடா எனக்கு அப்படின்னு. தாத்தா பாட்டி போடுங்க சீக்கிரமாக கிளம்பணும்ல அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்களையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பசிக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் போகிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே சேனுக்கு சந்தாவை நினச்சி வேலையோ ஓடுறது கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சந்தாவே நினச்சிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப வருத்தப்பட்டு சாதம் பொங்கி வழிஞ்சிட்ருக்கு. ஸோ அது ஆஃப்டர் ஆல் வேகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. சேரன்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருக்கவும் அங்கே வந்த பாண்டி இருந்துக்கிட்டு அண்ணே என்னென்ன பண்ணுறீங்க, சாதம் பொங்கு கீழே வடைஞ்சிட்ருக்கு, யோசிச்சுட்ருக்கீங்க எதையோ பற்றி அப்படின்னு சொல்லவும், ஓ சாரிடா பாண்டி நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு. என்னென்ன ஆச்சு உனக்கு அப்படின்னவும், இருடா பாண்டி நான் சாதத்தை வடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஏன்னா அவங்க நீ சாதம் இப்படி வடித்து கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே குக்கர் வாங்கி கொடுத்தாங்க, நீ என்னென்ன அதை விட்டுட்டு சாதம் இப்படி வடிச்சிட்ருக்க அப்படின்னவும், எங்கென்ன போச்சு கவனம் எல்லாம் அப்படின்னு சொல்லவும், சாரிடா பாண்டி நான் கவனிக்கவே இல்லை அப்படின்னு. நீ ஆளே சரியில்லைண்ணே ஒரு மாதிரியாகவே இருக்க நைட்லேருந்து என்னென்ன ஆச்சு அப்படின்னு பாண்டி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா பாண்டி அப்படின்னு. ஆனால் சொல்லுண்ணே சோழனும் அவங்களும் வீட்டில் இல்லாத நினச்சி வருத்தப்படுறியா அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க, சவாரி போயிருக்கான் சோழன், அவங்களோட சேர்ந்து நிலாவும் சோழனும் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் தான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமாக தானே இருக்காங்க. இங்கே பாருங்கண்ணா அவங்க போட்டிருக்கிற ஸ்டேட்டஸை அவங்க கோயிலுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டு 2 பேரும் செல்ஃபிலாம் எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆமாடா பாண்டி அப்படின்னு அதை பார்த்துட்டு சேரனுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி நீங்கள் ஏன்னா இப்படி இருக்கீங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்கவும், சாதத்தை வடித்து வச்சுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு சேரை இருந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லைடா சந்தாவை நினச்சா தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது அப்படின்னு. என்னென்ன அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. இல்லைடா அதான் சந்தாவுடைய மாமா பையன் ஏற்கனவே அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சந்தா கூட வந்து நம்ம வீட்டில் 2-3 நாள் இருந்தாலே கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு, அந்த மாதிரி இப்போது சந்தாவோட வீட்டில் இருந்து சந்தாவுக்கு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களாண்டா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை, ஒரே மாதிரி கஷ்டமாக இருக்குது, சந்தா ரொம்ப அழுகுதுடா, எங்கே நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சேரன்னு நடந்த விஷயங்களும் சொல்கிறாங்க. அண்ணன் அவ்வளோ அப்படி இருக்கிறப்போ ஏன்னா நீ கல்யாணத்தை தள்ளி போட்டிருக்க, பேசாமல் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோண்ணே, அவங்களும் நீ இல்லாத வாழ்க்கை வேண்டான்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைடா சோழா அதாவது பாண்டி நான் சோழனையும் நிலாவையும் நினச்சி தானே இந்த கல்யாணம் இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். நீ அப்படி நான் கல்யாணம் பண்ணிக்காமோ உனக்கு கல்யாணம் வேண்டான்னு நினச்சோ அதே மாதிரி நிலாவும் சோழனும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன்டா பாண்டி அப்படின்னு சொன்னதும், என்னென்ன உண்மையிலேவா எதுக்காகண்ணே அப்படின்னு. இல்லைடா சோழன் பண்ணுறது நிலாவுக்கு அப்பப்போ கோவம் வருது, எங்கே நிலா நம்ம வீட்டு விட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது. நிலா சொல்லிச்சுடா எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா இந்த வீட்டு விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போதைக்கு நம்ம கல்யாணம் நடக்காமல் இருந்தால் நிலா இந்த வீட்டு விட்டு போகாதில்ல, அதனால தான்டா நான் பொறுமையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அண்ணா அவங்க 2 பேருக்குள்ளேயும் இப்போ புரிதல் வந்துடுச்சுன்னா சோழன் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியும் அவங்க மன்னிச்சிட்டாங்க, கண்டிப்பாக அவங்க சோழனை புரிஞ்சுப்பாங்கண்ணே, அதுக்காக நீ வெயிட் பண்ணாதானே, நான் என்ன சொல்கிறத கேளு, கோயிலுக்கு போயிட்டு அவங்க திரும்ப வரத்துக்குள்ள 1-2 பேரும் சேர்ந்து தான் வருவாங்க பாருண்ணே அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு. பாண்டி நீ சொன்னது மட்டும் நடந்துச்சுன்னா உலகத்திலே சந்தோஷப்படுறவன் நான் மட்டும்தானா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்ததுக்கப்புறமா நானும் சந்தாவை கல்யாணம் பண்ணிப்பேன், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே சீக்கிரம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சேரனும் பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி கூட அண்ணன் நினைக்கிறதெல்லாம் சீக்கிரம் நடக்கணும், சோழனும் அவங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சந்தோஷமாக இருக்கணும்னு நிலாக்காக தான் பாண்டியும் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம சேரனும் யோசிக்கிறாரு. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம சேரனும் பாண்டியும் நினைக்கிற மாதிரி அவங்க 2 பேரும் சீக்கிரமாக ஒன்று சேரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, அடுத்து சேரனுக்கு கல்யாணம் சீக்கிரமாக நடக்கணும் அவங்களுக்கு அடுத்தது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.